my dear students and parents, welcome to Janus Nee Tamil. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல இருந்து அஃபிஷியலா நிறைய நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்னென்ன நோட்டீஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக்கா யார் யாருக்கு அந்த நோட்டீஸ்ன்றதை நான் குயிக்கா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி ரவுண்ட் 1 ஆஃப்லைன் கவுன்சிலிங் ஃபார் 7.5% ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் கோட்டால வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்டூடெண்ட்ஸ், பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஆஃப்லைன்ல நேத்தே முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த ரவுண்ட் 1ல யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த காலேஜ் சீட் அலாட் ஆயிருக்கா அப்படின்ற ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஒரு கேட்டகரிக்குமே தனியா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நேத்தே உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டரும் கையில கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதுல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த காலேஜ்ல அலாட் ஆயிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எந்தெந்த காலேஜ்ல பசங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னு டீடைல்டு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் ஃபார் 7.5% ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு காலேஜ்லயும் எந்தெந்த பசங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னு டீடைல்டா இருக்கும். இந்த பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிருக்கேன், இல்லைன்னா நம்மளோட தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா? ஸோ அதில் போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி 7.5%க்கு ரிலீஸ் பண்ணாம ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ், பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அலாட்மெண்ட் ஆர்டர், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் தான் வந்திருக்கு. பிகாஸ் நிறைய பசங்க வந்துட்டு சீட் அலாட் ஆயிருக்கும், பட் அவங்க நேரில் போய் ஜாயின் பண்ணாம இருப்பாங்க இல்லையா? ஸோ ஜாயின் பண்றாங்களா இல்லையா அப்படின்றது ஒன்ஸ் ஃபைனல் லிஸ்ட் நமக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க, அதில் தான் தெரியும். ஸோ திஸ் இஸ் த ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் allotted candidates for MBBS BDS ஒரு கேட்டகரிக்கும் இதே மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி டென்டேட்டிவ் வேகன்சி பொசிஷனையும் ஒரு காலேஜுக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 7.5% ரிசர்வேஷன், அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நமக்கான ரவுண்ட் 2 ரவுண்ட் 3லாம் இதுக்கப்புறம் வரக்கூடிய ரவுண்ட்ஸ்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு நிறைய பசங்க கேட்டுட்டே இருந்தீங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய ரவுண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன் மோட்ல தான் நடக்கும். நீங்க 7.5% ரிசர்வேஷன் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரவுண்ட் 2ல இருந்து ஆன்லைன் மோட் தான். இதுதான் டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் 7.5% ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்க ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு காலேஜ்லயும் எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் த டென்டேட்டிவ் சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாலியா, எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ் பர்சன், அதே மாதிரி பிடபிள்யூடி கேட்டகரி ஒரு கேட்டகரி எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்னு காலேஜ் வைஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் ஆஸ் வெல் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல போய் பாத்தீங்க அப்படின்னா டீடைல்டு பிடிஎஃப் இருக்கும். ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் இது இல்லாம இன்னொரு முக்கியமான நோட்டீஸும் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டீஸ் மெயினா யாருக்காகன்னு பார்த்தோம்னா, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ அண்ட் எஸ்சிசி இந்த கேட்டகரியில வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 2.5 lakhsக்கு ஆனுவல் இன்கம் கம்மியா இருந்தது உங்களோட ஆனுவல் இன்கம் அப்படின்னா உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட்ல இருந்து ஃபீ எக்ஸப்ஷன் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இல்லையா? பட் அதுல நிறைய பசங்களுக்கு நான் போய் ஓபன் பண்ணி பார்த்தேன் மேம், ரிஜிஸ்டர் பண்ணும்போது எனக்கு ஜீரோனே செக்யூரிட்டி டெபாசிட் வரல, எனக்கு 30,000 1 lakh பே பண்ண சொல்றாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் ஆனுவல் இன்கம் 2.5 lakhsக்கு கம்மியா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஃபீ கன்செஷன்ஸ் உண்டு. பட் இதுல என்ன ஒரே ஒரு இஷ்யூ அப்படின்னா, சப்போஸ் நீங்க இன்கம் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிருப்பீங்க இல்லையா? நீங்க அப்ளை பண்ணும்போதே இன்கம் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிருப்பீங்க. சப்போஸ் அந்த இன்கம் சர்டிபிகேட் இன்வேலிடா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீ எக்ஸம்ஷன் கிடைக்காது. இன்வேலிட் அப்படின்றது இன்கம் சர்டிபிகேட் லாஸ்ட் இந்த 1 இயர்க்குள்ள எடுத்ததா இருக்கும். சப்போஸ் அதோட வேலிடிட்டி முடிஞ்சிருந்தது, நீங்க அப்ளிகேஷன் போடுற டைம்ல அதோட வேலிடிட்டி முடிஞ்சிருந்தது அப்படின்னா இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் இன்வேலிட். சப்போஸ் நீங்க அப்ளை பண்ணும்போது இன்கம் சர்டிபிகேட்டே அப்லோட் பண்ணல அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபீ எக்ஸம்ஷன் கொடுக்க மாட்டாங்க. சோ உங்களோட இன்கம் சர்டிபிகேட் வேலிடா இருக்கணும். அதை சப்மிட் பண்ணாம விட்டுருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபீ கன்செஷன்ஸ் எதுவுமே கிடையாது. சோ அதனால அகைன் உங்களுக்கு ஒரு ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, உங்களோட இன்கம் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்க உங்களோட பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் 2.5 lakhsக்கு கம்மியா இருக்கும், பட் நீங்க இன்கம் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணாம விட்டுருக்கலாம், இல்லனா இன்வாலிட் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிருக்கலாம். சோ இப்போ நீங்க அப்லோட் பண்ணணும்னு நினைச்சா கூட கண்டிப்பா உங்களால அப்லோட் பண்ண முடியும். ஆகஸ்ட் 17 ஆஃப்டர்நூன் 3 PM வரைக்கும் இந்த போர்ட்டல் ஓபன்ல இருக்கும். அந்த போர்ட்டலுக்கான லிங்க்குமே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த 2 போர்ட்டல் ரெஸ்பெக்டிவ் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு இல்லையா? சோ அதுல இன்கம் சர்டிபிகேட் அப்லோட் பண்றதுக்கான போர்ட்டலும் இங்க இருக்கு. சோ யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வித்தின் இந்த டைம் பீரியட் குள்ள பண்ணிடுங்க. சோ மெனி நோட்டிபிகேஷன்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன். ஐ ஹோப் எல்லா நோட்டிபிகேஷன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமானதும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நம்புறேன். அண்ட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப பார்த்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம ஆன்லைன் கவுன்சிலிங் ரவுண்ட் 1க்கு அப்ளை பண்ணிருப்பீங்க இல்லையா? அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் டைம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேற்று ஆஃப்டர்நூன்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க இன்னும் பண்ணல அப்படின்னா இப்போத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க ப்ராசஸ். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது
ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா லைவ் டெமோ வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எந்தெந்த காலேஜஸ்லாம் முன்னாடி கொடுக்கலாம், ஒரு ஆர்டரும் எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு டீட்டெயில்டு டெமோ வீடியோவில் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுற மாதிரி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுருவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் கவுன்சிலிங் ப்ராசஸ்.